வணக்கம். கவர்ட் கால் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து போர் மன்ஸ் கவர்ட் கால்ங்கிறது வந்து மேலை நாடுகளில் ரொம்ப பிரபலமானது வந்து. ஸோ அதை பற்றி நான் இங்கே பேசணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து போர் மன் கவர்ட் கால்னு சொல்லுவேன். இது ஆங்கிலத்தில் ஏற்கனவே இருக்குது. நீங்கள் வேணா டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். சரி. ஸோ போர் மன் கவர்ட் கால்னா என்ன? இது ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி. டிகே கம்மியாக நீங்கள் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் மார்க்கெட் மேலே போகும் கீழே போகும் அப்படிங்கிற உங்களுக்கு வியூ இருந்தால் இதை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு கவர்ட் கால்னு என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ கவர்ட் கால்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஏதாவது ஒரு அண்டர்லைனில் வந்து நீங்கள் ஒரு லாங் போயிருக்கீங்க. இப்போ நிஃப்டி ஃபியூச்சரில் லாங் போகிறீங்க. லாங் போயிட்டு இப்போ 17,000 லாங் போயிட்டு 17,000 நீங்கள் லாங் போகிறீங்க, வாங்கிடுறீங்க. நிஃப்டி ஃபியூச்சர் வாங்குறீங்க. 14,500 நீங்கள் விற்றீங்கன்னா அது வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஒரு இதுன்னு சொல்லலாம், ஒரு கவர்ட் கால்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு 16,500 வாங்குறீங்க. இப்போ ஒரு 200 பாயிண்ட் தள்ளியோ இல்லை 300 பாயிண்ட் தள்ளியோ ஓடிஎம்ல வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, வந்து காலை விற்றுட்டீங்கன்னா இதுக்கு பேர் கவர்ட் கால்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொம்ப ப்ராப்ளம் தான். மார்க்கெட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ரெண்டல் இன்கம் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் கவர்ட். ஏதாவது ஒரு அண்டர்லைனில் லாங் போகணும், வாங்கிடணும். மேலே வந்து ஓடிஎம்ல ஒரு காலை விற்றுட்டிங்கன்னா அதுக்கு சமமான காலை வைக்கணும். அதுதான் முக்கியம். இது ஒரு லாட்டுன்னா அது ஒரு லாட்டு, இது 2 லாட்டுன்னா அது 2 லாட்டு. அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அதை காலை எடுத்து ப்ராஃபிட்டை பாக்கெட்டில் போட்டுருக்கீங்க. மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் லிமிட்டட் தான். அந்த 200 பாயிண்ட் இருக்குன்னா அந்த 200 பாயிண்ட் வரைக்கும், 200 பாயிண்ட் ப்ளஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி. இது வந்து கவர்ட் கால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் எவ்வளோ வரைக்கும் வந்து பிரேக் ஈவன் இருக்குன்னா, நீங்கள் 200 பாயிண்ட் கலெக்ட் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை மார்க்கெட் அப்படியே சைடு வேஸ்லேயே நின்னா அந்த ப்ரீமியம் எடுத்து பாக்கெட்டில் போடுங்க. 200 பாயிண்ட் வரைக்கும் கீழே போச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 200 பாயிண்ட்டுக்கு நீங்கள் இந்த காலை செல் பண்ணிக்கிறீங்க. 200 பாயிண்ட்டுக்கு ஃபியூச்சர் கீழே போச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு ப்ரீமியம் விற்றீங்களோ அவ்வளோவுக்கு பிரேக் ஈவன் இருக்கும். ஸோ 200 பாயிண்ட் கலெக்ட் பண்ணிங்கன்னா 200 பாயிண்ட் வரைக்கும் பிரேக் ஈவன் இருக்கும். ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா என்ன இதில் உள்ள ஒரே பிரச்சனைனா, நீங்கள் ஃபியூச்சரில் லாங் போனதுக்கும் விற்றதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 200 பாயிண்ட். இதில் எவ்வளோ பாயிண்ட் கலெக்ட் பண்ணிருக்கீங்க? 200 பாயிண்ட். அங்கேருந்து 200 400 பாயிண்ட் கலெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ 400 ரூபாய் உங்களுக்கு 400 ரூபாய் இன்ட்டு லாட் சைஸ் போட்டுருக்கீங்க. அவ்வளோதான் அதிகபட்ச லாபம். இதில் உள்ள மைனஸ் என்னென்னா, ப்ராஃபிட் வந்து லிமிட்டட், லாஸ் வந்து அன்லிமிட்டட். இது இண்டெக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக விடாது. ஸ்டாக்குக்கு இது நல்லா இருக்காது. இண்டெக்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா கிடச்சி. சரிங்களா? சரி. இதுலேயே நிறையா வேர்ஷன் இருக்குங்க. கவர்ட் கால் வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்கு. கவர்ட் கால், லாங் இன் ஃபியூச்சர், பிக் பாய் கவர்ட் கால், போர் மன் கவர்ட் கால் அப்படின்னு கிடையாது. பெருசால ஒரு வித்தியாசம் கிடையாது. கவர்ட் கால்ங்கிற வந்து ஒரு 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 டெர்மினாலஜி எப்போ பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஃபியூச்சரில் லாங் போயிட்டு காலை விற்றீங்கன்னா அது கவர்ட் கால். நான் முதல்ல சொன்ன மாதிரி இருக்குங்களா? இப்போ யாராவது கேஷ் மார்க்கெட்டில் வாங்கிட்டு, இப்போ இன்ஃபோசிஸோ இல்லை டிசிஎஸோ இல்லை ரிலையன்ஸோ இல்லை வந்து ஒரு ஏதாவது பேங்க்கோ ஐசிஐசிஐ பேங்க்கோ நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் ஃபியூச்சருக்கு சமமான லாட் சைஸ் உள்ள கேஷ் மார்க்கெட்டில் வாங்கிட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு மேலே காலை விற்றீங்கன்னா அதுக்கு பேர் பிக் பாய் கவர்ட் கால் பேர். அண்டர்லைன் ஒன்று வாங்கி நீங்கள் வந்து டிமார்ட்டில் ஸ்டோர் பண்ணி அதுக்கு நீங்கள் காலை விற்றீங்கன்னா அதுக்கு பேர் தாங்க பிக் பாய் கவர்ட் கால்னு பேர். இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு டபுள் யுவர் கேபிட்டல் இன் 4 years சொல்லிட்டு. அது சம்மந்தமாக ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து புவர் மேன்ஸ் கவர்ட் கால் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து பிரத்யேகமாக இண்டெக்ஸுக்காக வடிவமைக்கப்பட்டது, மேலாண்டரில் பயன்படுத்துறது. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? புவர் மேன் கவர்ட் காலுக்கும் பிக் பாய் கவர்ட் காலுக்கும் என்ன வித்தியாசம் வந்து, புவர் மேன் கவர்ட் கால் வந்து ஃபியூச்சர் எதுவுமே பயன்படுத்தாது. சிந்தட்டிக். அதனால தான் சொல்கிறேன் சிந்தட்டிக் லாங். சிந்தட்டிக் லாங்னா என்ன அர்த்தம்னா, ஃபியூச்சர் இல்லாமல் லாங் போகிறது. அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி. இப்போ சிந்தட்டிக் லாங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபியூச்சரில் லாங் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் ஃபியூச்சரில் லாங் போகிறதுக்கு பதிலாக ஐடிஎம் ஆப்ஷன் வாங்கிக்கிறீங்க. ஃபியூச்சரில் லாங் போகிறதுக்கு பதிலாக இப்போ 16,500 வாங்குறதுக்கு பதிலாக ஐடிஎம் கார்டு ஆப்ஷன் வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு வழக்கம் போல் காலை செல் பண்ணுறது கரண்ட் மந்த்தில் செல் பண்ணுவோம். ஆனால் ஐடிஎம் கார்டு ஆப்ஷன் நெக்ஸ்ட் மந்த்தில் வாங்கணும். புரியுதுங்களா? எப்போவுமே நம்ம கரண்ட் மந்த்தில் தான் வாங்குவோம், கரண்ட் மந்த்தில் விற்போம். ஆனால் ஐடிஎம்ல வாங்குறது வந்து கரண்ட் மந்த்தில் வாங்கக்கூடாது, நெக்ஸ்ட் மந்த்தில் வாங்கணும். விற்கிறது வந்து கரண்ட் மந்த்தில் விற்கணும். புரியுதுங்களா? விற்கிறது வந்து என்ன பண்ணணும், கரண்ட் மந்த்தில் விற்கணும். ஏன் அப்படி பண்ணுறோன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்தில் வாங்கும்போது ஐயோ ப்ரீமியம் அதிகமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கலாம். ப்ரீமியம் அதிகமாக இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் டிகே அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. கரண்ட் மந்த்தில் வாங்கினா ஐடிஎம் ஆப்ஷன்லேயே கொஞ்சம் டைம் வேல்யூ இருக்கும். அந்த டைம் வேல்யூ வேகமாக கரையும். இதே இது ஐடிஎம் ஆப்ஷன் நெக்ஸ்ட் மந்த் வாங்கினீங்கன்னா அது அடிமணி வந்தால் கூட ப்ரீமியம் அப்படியே நிற்கும்.
ஐடிஎம் ஆப்ஷன் அப்படியே மார்க்கெட் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஐடிஎம் ஆப்ஷன் வந்து அப்படியே ஏடிஎம் ஆகுது. ஏடிஎம் ஆனால் கூட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிற்கும். அதுதான் வந்து நெக்ஸ்ட் மந்தோட பெனிஃபிட். ஸோ டைம் டிகே ஸ்பீடு வந்து குறையா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் மந்த்ல எப்பவுமே ஐடிஎம் ஆப்ஷன் வாங்கிறது நல்லது. ஓடிஎம்ல வந்து விற்கிறது நல்லது. ஏன் விற்கலாம், எங்கெல்லாம் வந்து டிகே கம்மியா இருக்கும் அங்கெல்லாம் வாங்குறோம். எங்கெல்லாம் டிகே ஃபாஸ்டா இருக்கு, கரண்ட் மந்த்ல டிகே ஃபாஸ்டா இருக்கு, அப்போ வந்து என்ன பண்ணோம்னா வந்து ஓடிஎம் வந்து வித்துறது நல்லது. ஸோ கரண்ட் மந்த்ல வித்துறோம், ஏன்னா டிகே ஸ்பீட் அதிகமா இருக்கு. ரொம்ப சிம்பிளான லாஜிக்கல் காமன் சென்ஸ் தான். அவ்வளோதாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல பெருசாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிஃப்டி வந்து ஒரு 16,500ன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுவீங்க, 200 பாயிண்ட் இந்தி மணியில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா வந்து 16,300 கால் ஆப்ஷன் வாங்கிடுறீங்க. விற்கும்போது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து செப்டம்பரில் வந்து 16,500. நல்லா பார்த்துக்குங்க, இப்போ செப்டம்பரில் 16,500 அக்தி மணியை வித்துறீங்க. அக்தி மணி விற்கலாம், இல்லை ஒட்டாத மணி விற்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஆனால் வாங்கும்போது மட்டும் 16,300 எதில் வாங்குறீங்க, அக்டோபரில் வாங்கிடுறீங்க. ஏன்னா அக்டோபரில் 16,300க்கு காலாக்கு வந்து டிகே பெருசா நடக்காது. மார்க்கெட் 16,000 போனா கூட 16,300 வந்து வேகமா டிகே ஆகாது. ஆனா செப்டம்பர் வந்து வேகமா டிகே ஆயிரும். இவ்வளவுதாங்க. அதாவது புல்கால் ஸ்ப்ரெட் தான். புல்கால் ஸ்ப்ரெட் நான் நிறைய தடவை இந்த வீடியோல பேசிக்கிறேன், போன காணொலியில் கூட போட்டிருந்தேன். ஒரு இந்தி மணி கால் வாங்கணும், ஒரு ஆட்டாத மணி விற்கணும், சரிங்களா? அந்த இந்தி மணி ஏன் நெக்ஸ்ட் மந்த்ல வாங்கக்கூடாது? நெக்ஸ்ட் மந்த்ல வாங்கி டிகே குறைவா இருக்கும் இல்லையா? அவ்வளவுதாங்க. இதுக்கு பேர் தாங்க போர்மன் கவர்ட் கால். போர்மன் கவர்ட் கால்னா எங்க டிகே இருக்கோ அங்க நான் ஆப்ஷன் பை பண்ண மாட்டேன். எங்க டிகே குறையா இருக்கும் அங்கதான் ஆப்ஷன் பை பண்ணுவேன். எங்க டிகே அதிகமா இருக்கும் அங்க நான் விற்பேன். அப்படிங்கிறதான் போர்மன் கவர்ட் கால், சரிங்களா? இது அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்ப எப்படி பண்றது, மார்க்கெட் மேல போயிடுச்சு அந்த காலை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பிக் பை கவர்ட் கால்னு. அது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுல போய் பாத்தீங்கன்னா அந்த காலை எப்படி ஷிஃப்ட் பண்றது, எப்படி மார்டிங்கல் பண்றது, அந்த ப்ராஃபிட் எப்படி ரன் பண்ண விடுறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்க நேரம் கிடைக்கும் போது அதை பாருங்க. அவ்வளவுதாங்க. ஒரு இந்தி மணி கால் ஆப்ஷன் வாங்குறீங்க, ஒரு ஆட்டாவது மணி விற்கிறீங்க, ரைட்டுங்க. மார்க்கெட் மேலே போச்சுன்னா பிக் பை கவர்ட் கால் சொன்ன மாதிரி கரண்ட் மந்த்ல உள்ளதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா எப்படி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறத பத்தி அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோல பார்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க பிக் பை கவர்ட் கால்னா. ஸோ ஐடிஎம் கால் ஆப்ஷன் இன் நெக்ஸ்ட் மந்த் வில் நாட் டிகே ஃபாஸ்டர். அதனால தான் என்ன பண்றேன்னா லாங் வெண்ட் அப் சோல்ட் மார்க்கெட் டிட் நாட் டச் த சோல்ட் சைட் பிரைஸ் அப்படின்னா கூட உங்களுக்கு ரெண்டு பக்கம் ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சில சமயம் வந்து நீங்க பை பண்ணதுக்கும் செல் பண்ணதுக்கும் நடுவில் நிற்கும் போது வந்து ரெண்டு பக்கமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இஃப் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா லாஸ் வந்து கம்மியா இருக்கும். ஏன் லாஸ் கம்மியா இருக்கும், ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து அதிகமா டிகே ஆகாது, ஓகேங்களா? ஸோ ஹெட்ஜஸ் டவுன் சைட் டு சம் எக்ஸ்டென்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் கீழே வரும்போது கரண்ட் மந்த்ல வித்தது வந்து நல்லா கரையும், வேகமா கரையும், சீக்கிரமா ஜீரோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது வந்து இந்த மாசத்துல வித்துட்டு அடுத்த மாசத்துல கூட மறுபடியும் விற்கலாம். நீங்க இந்த பிரீமியம் ஒரு 5 ரூபா 10 ரூபாய் இல்லை 20 ரூபா போயிடுச்சு வச்சுக்கோங்க. சரி, இது ஒன்றும் பயங்கரமா ப்ரொடக்ஷன் கொடுக்காது தெரிஞ்சதுன்னா இப்ப செப்டம்பர்ல முடிஞ்சு போச்சு அப்படின்னா அக்டோபர்ல மறுபடியும் போய் நீங்க என்ன பண்ணலாம், இன்னொரு பிரீமியத்துக்கு நீங்க விற்கலாம். அப்படியே செல்லிங்க மட்டும் அதை என்ன பண்ணலாம்னா ரோல் ஓவர் பண்ணலாம், பைங்க அப்படியே வச்சுக்கலாம், சரிங்களா? இதெல்லாம் இதோட அட்வான்டேஜுங்க. நான் சொன்ன மாதிரி வந்து ரெண்டுக்கும் நடுவில் நின்றுனா ரெண்டு பக்கமும் லாபம், சரிங்களா? இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எதுல வேலை செய்யணும், இண்டெக்ஸ்ல வேலை. ஏன்னா இண்டெக்ஸ் தான் பெருசா மூவ் ஆகாத இடத்துல வந்து ரெண்டு பக்கமும் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து டவுன் சைட் ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்டாக்கும் போது 30% கீழே போகும், 40% மேலே போகும், அதெல்லாம் பார்த்து. ரெண்டாவது வந்து நெக்ஸ்ட் மந்த்ல ஐடிஎம் ஆப்ஷன் லிக்விடா இருக்கு. ஸோ இண்டெக்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நிஃப்டி மேலேயோ கீழே போகணும்னு நினைச்சா, பேங்க் நிஃப்டி மேலேயோ போய் கீழே போகணும்னு நினைச்சா இது ரொம்ப அருமையா பண்ணலாம், ரொம்ப அருமையா வேலை செய்யும். அவ்வளவுதாங்க. ஸோ பிக் பை கவர்ட் கால் யாரெல்லாம் டைரக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றீங்களோ அவங்களாம் ரொம்ப அருமையா பண்ணலாம். இந்த டிகே குறைவா இருக்கும், ரொம்ப நல்ல ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோட பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல நிறைய ப்ராஃபிட் வேணும்னா ஐடிஎம் ஆப்ஷன் தூரமாக உள்ள இந்தி மணி வாங்கிக்கிங்க, ஓடிஎம் ஆப்ஷன் வந்து தூரமாக விற்றுக்குங்க. ஸோ உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து ரிஸ்க் எடுக்க முடியும்னா தூரமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைங்க எனக்கு ரிஸ்க் வேணாம்னு வச்சுன்னா கொஞ்சம் கிட்ட வந்துடுங்க. அவ்வளோதாங்க. பண்ணினாலே உங்களுக்கு லாபம் போட்டி கிடைக்கும். ஸோ இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன்.